வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நுங்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பருவ காலத்துக்கு ஏற்ப உடல்நிலை உண்டாகும் மாற்றங்களை தடுத்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இயற்கையே நமக்கு உதவுது. அந்த வகையில் கோடை வந்துட்டாலே உடலுக்கு குளுமையை தரும் பொருட்களில் நுங்கு இன்றியமையாதது. பனை மரத்துலேருந்து பெறப்படும் பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பதநீர் வரிசையில் நுங்கும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. எல்லாரும் நுங்கு சாப்பிடும்போது அதோட தோலை நீக்கி உள்ளே இருக்கும் சதைப்பகுதியை மட்டுமே சாப்பிட்றோம். ஆனால் துவர்ப்பாக இருக்கும் நுங்கோட தோல் பகுதியில் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, சி போன்றவை அடங்கியிருக்கு. இனி நுங்கை சாப்பிடும்போது தோலோடு சேர்த்து சாப்பிட பழகுங்க. கோடையில் மட்டுமே கிடைக்கும் நுங்கு கோடையால் உண்டாகும் உடல் பிரச்சனைகளை களைவதோடு அதை தீர்க்கவும் பயன்படுது. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. முதலாவது அம்மை நோய். கோடையில் வாட்டி வதைக்கும் அம்மை நோய்கள் வராமல் தடுக்க நுங்கு பயன்படுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவங்க எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்களுக்கு உள்ளாவாங்க. சீதோஷ்ண நிலையால் உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோட கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாகிறதுனால அம்மா வருது. இது 7 நாள்லேருந்து 15 நாள் வரை இருக்கும். அப்படின்னாலும் இந்த நாட்கள் உபாதையாக இருக்கும். இந்த நீர் கொப்புளங்கள் சுருங்க சுருங்க உடலில் அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சொரிந்து விடுவதனால் அங்கே மீண்டும் அம்மை கொப்புளங்கள் உருவாகும். அம்மை கண்டவர்கள் தினமும் நுங்க சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் குளிர்ச்சி அடையும். கொப்புளங்கள் மீது நுங்கு நீரை தடவி வருவதன் மூலமும் கொப்புளங்கள் குளிர்ச்சியடைந்து அரிப்பை உண்டாக்காமல் இருக்கும். கோடை துவங்கும் போதே தினமும் நுங்கு சாப்பிட்டு வந்தோம்னா அம்மை நோய் பெரும்பாலும் நெருங்காமல் செய்துவிடலாம். இரண்டாவதாக தாகத்தை தணிக்குது. கோடையில் உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை உண்டாகும். ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதம் அளித்தாலும் அது ஆரோக்கியத்தை கெடுக்கவே செய்யும். இதை தாண்டி எவ்வளவோ தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நுங்கு சாப்பிட்டா இந்த தாகம் தணியும். குறிப்பாக வெயிலில் செல்லும்போது சிலருக்கு அனல் காற்று உடலில் படுறதுனால உடலில் இருக்க நீர் சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தில் குறைபடும் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற மயக்க நிலையை உண்டாகும் வாய்ப்பு இருக்குது. நுங்கில் சோடியம், பொட்டாசியம் தாதுகள் இருக்கிறதுனால நீர் இழப்பு அபாயத்திலேருந்து நம்ம காக்கும். வெயிலோட வெப்பம் உடலை தாக்காமல் இருக்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நுங்கு சாப்பிட்டு வந்தோம்னா தாகம் தணிவதோடு நீர்ச்சத்து இழக்கிற அபாயமும் உண்டாகாது. உடல் வெப்பநிலையை சீராக வச்சுருக்கவும் உடலுக்கு ஆற்றலையும் இது வழங்குது. அடுத்ததாக அல்சரோட தீவிரத்தை இது குறைக்குது. உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலின் உட்சுவரில் உருவாகும் ஒரு வகை புண். அல்சரால் அவதிப்படுறவங்க கோடையில் உணவு முறையில் கவனமாக இல்லாவிட்டால் மேலும் அதிக வீரியத்திற்கு உள்ளாவாங்க. உணவு பழக்கம் மூலமே இதை பெரும்பாலும் குணப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிதமான கார உணவுகளும் கூட வெயில் காலங்களில் அதிகப்படியான உபாதையை உண்டாக்கும். தினமும் நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலம் அல்சர் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்த முடியும். வயிற்றுப்புண், குடல் புண் ஆறுவதற்குமான வாய்ப்பு இதில் இருக்குது. கல்லீரலில் இருக்க நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் செய்ய இது உதவுது. குடலில் இருக்கும் கழிவுகளும் வெளியேற்றுது. நெஞ்சு முதல் வயிறு வரை எரிச்சல் இருந்தாலும் நுங்கு இதமான குளுமையை தரும். அடுத்ததாக எடை குறைப்புக்கும் இது பயன்படுது. நுங்கில் விட்டமின் பி, இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இந்த பழத்தில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து இருக்குது. அதனால தான் நுங்கை சாப்பிட்டவுடன் வயிற்றை நீண்ட நேரம் நிரப்புது. எடை இழப்பு முயற்சியில் இருப்பவர்கள் இதனை அதிகமாக சேர்த்துக்கொள்வதற்கு இதுதான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் இந்த நுங்கு குறைக்குது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துவதில் நுங்கு வல்லமை கொண்டது. அதிலும் பனை நுங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றலும் உண்டு. பனை நுங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக பயன்படுது. வயிற்றுக்கோளாறுகளை சரி செய்வதில் நுங்கு நல்ல பலனை தரும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ஆகிய 2 பிரச்சனைகளை சிக்கியவர்கள் நுங்கு தாராளமாக சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்த பிறகு 2 அல்லது 3 நுங்குகளை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் காணாமல் போகும். அத்தோட குடல் புண்களும் ஆறிவிடும். அனிமியா பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நுங்கை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனையும் தீரும். அடுத்ததாக கர்ப்பிணிகளுக்கும் இந்த நுங்கு பயன்படுது. கர்ப்பிணிகள் நுங்கை சாப்பிடும்போது அவங்களோட செரிமானம் துரிதமாகும். அசிடிட்டி பிரச்சனையும் தீரும். கல்லீரல் பிரச்சனை, அஜீரண கோளாறு ஆகிய பிரச்சனைகளுக்கும் நுங்கு நல்லது. சுக்கு, மிளகு, கருப்பட்டி சேர்ந்து குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டா தாய்ப்பால் நன்கு சுரக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும்.
நுங்கில் வந்து ஆன்டியூசைன் அப்படிங்கிற ரசாயனம் இருக்கிறதுனால பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுத்து நிறுத்த இது உதவுது. இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாகும் கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்க உதவுவதாகவும், அதனால் பெண்கள் வந்து அதிக அளவில் நுங்கு சாப்பிட்டா போதிய பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மை நோய்களை தடுப்பதில் நுங்கு வந்து சிறப்பாக செயல்படுது. வெயில் நாளில் உண்டாகும் வேர்க்குரு, கொப்பளங்கள், தோல் நோய்களை இந்த நுங்கு சரி செய்யுது. நுங்கோட நீரை தடவினாலே வேர்க்குரு கூட மறைஞ்சு போயிடும். இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த நுங்கை கோடையில் எல்லோரும் தவறாக சாப்பிட்டு பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.